வயலூர் கிராமம் ரொம்ப பசுமையான கிராமம். அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப செல்வ செழிப்போட நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எங்க பார்த்தாலுமே பச்சை பசேன்னு தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கிராமம் செழுமை வாய்ந்தது. ஆனா அப்படிப்பட்ட கிராமத்துல சில கஷ்டங்களும் வந்தது. அந்த கிராமம் முழுக்க பசுமை நிறைந்ததா இருந்தாலுமே அந்த கிராம மக்களுக்கு மனசு நிறையவே கிடையாது. அங்க இருக்க யாருமே கொஞ்சம் கூட ஒற்றுமையாவே இருக்க மாட்டாங்க. அப்பா அப்பா தண்ணி தவிக்குதுப்பா. எங்கேயாச்சும் தண்ணி வாங்கி கொடுங்க. அந்த அந்த 2 அண்ணாட்ட யார்ட்டையாவது ஒரு ஆட்டையாவது தண்ணி வாங்கி கொடுங்கப்பா. ரொம்ப தவிக்குது, தாகமா இருக்குதுப்பா. என்னப்பா வீட்டிலே உன்னை இருக்க சொன்னேன்ல, எதுக்காக நீ வயலுக்கு வந்த? இங்கேருந்து 5 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும். என்னப்பா நீ பொறு இங்க இருக்கவங்கள்ட்ட யாராவது தண்ணி கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்குறேன். அப்பாட்டு இருந்த தண்ணியும் முடிஞ்சு போச்சு, கேட்டு பார்க்குறேன் பொறு. ஏப்பா ராஜு ராஜு கொஞ்சம் கிட்ட பாரு, என் பையனுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமா, கொடுக்குறியா? என்னப்பா என்கிட்ட தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிற? இந்த வயலுக்கு அங்கிருந்து வர்றதுக்கு 5 கிலோமீட்டர் ஆயிரும்ல. நானே எடுத்துட்டு வந்தது கொஞ்சம் தண்ணி, அதையும் நீங்க கேட்டா என்ன அர்த்தம்? என்னால எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, மன்னிச்சுக்க. என்ன கிராமத்துக்குள்ள போய் எடுத்துட்டு வந்து உன் பையனுக்கு கொடு, நாங்க வேலை பார்க்க வேணாமாப்பா? ஏப்பா ஒரு மடக்கு தண்ணி தானே, அவன் என்ன நிறைய தண்ணியா குடிக்க போறான்? ஒரு மடக்கு தண்ணி மட்டும் குடிப்பா. அவன் பாவம் கொஞ்சம் தவிக்குதுன்னு சொல்றான், குடிச்சுக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு தண்ணி பாட்டில் கூட போய் டவுன் பக்கம் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன், தயவு செஞ்சு கூட. ஐயோ மன்னிச்சிருப்பா, நான் எங்க வீடு தண்ணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க. நான் பத்திரப்படுத்தி கொண்டு வந்துருக்கிறேன், நீ கேட்டா என்ன அர்த்தம்? என்னால கொடுக்க முடியாதுப்பா. அடடா என்கிட்டயே தண்ணி இல்லை, என்கிட்ட தண்ணி இருந்தா கூட கொடுத்துருப்பேன், மன்னிச்சிருப்பா. இங்கே பார்த்தியா தண்ணி ஒரே ஒரு பாட்டில் இருக்குது மிச்சம். அந்த பாட்டிலும் இப்போதைக்கு எனக்கு வேணும்ல சாப்பிட்றதுக்கு புழங்குறதுக்கு. அதனால் உன் மகனுக்கு வேற எங்கிட்டாச்சும் போய் தண்ணியை வாங்கி கொடு, என்கிட்ட கேட்டக்கூடாதுன்னு தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன். சிவா இங்கே பாரு, வா நான் உனக்கு அங்கிட்டு போய் எங்கேயாவது தண்ணி இருந்தால் வாங்கி கொடுக்குறேன். இல்லைன்னா அங்கிட்டு பக்கத்துல ஏதாவது தண்ணி வச்சுருந்தாங்கன்னா வாங்கி தரேன், வா. ஐயோ இன்னைக்கு வேற நான் மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பையன் வேற இங்க பக்கத்துல இருக்கிறானே, நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா கண்டிப்பா நம்ம கிட்ட கேட்பானே. பேசாம மூஞ்சை திருப்பிட்டு தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். அட இன்னைக்கு ஆட்டுக்கறி பிரியாணி கொண்டு வந்திருக்கிறேன். இவன் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டா இவனுக்கும்ல கொடுக்கணும். பேசாம நம்ம இங்கிட்டு திரும்பி உட்காந்துக்குவோம். மூஞ்சியை தூக்கிட்டு உட்காந்தாதான் நம்ம சைடே வரமாட்டேன், அதான் நல்லது. இப்படி அந்த கிராமத்துல எந்த ஒத்துமையுமே இல்லாம இப்படிதான் அந்த மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. வாரியே உன் வீட்டு பிள்ளையெல்லாம் அந்த சைடு வந்து விளாண்டுச்சு வச்சுக்க, இதுக்கு மேலே நான் அடிச்சு முடியும் பார்த்துக்க. அப்புறம் கை வச்சுட்டேன்னு சொல்ல அதை பார்த்துக்க. நானும் சின்ன வாண்டுகள் போர்த்து போனா என்ன, எப்போ பார்த்தாலும் என் வீட்டு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு விளாண்டுட்டு இருக்குதுங்க. எனக்கு எரிச்சலா வருதுமா. கொஞ்ச நேரம் செத்த நேரம் தூங்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. என்னம்மா இப்போ பண்ணணுங்கிற? பிள்ளைகன்றதா ஓடி ஆடி விளாடதான் செய்வாங்க, அதுக்காக அவங்கள ஒடுக்கி வீட்டுக்குள்ள உட்கார சொல்றியா? இது உனக்கு எழுதி வச்ச கிராமமா என்ன? இதெல்லாம் பொது இடம் தானே, குழந்தைகளாம் விளாடுறதுல என்ன தப்பு இருக்குது? நீயா அவனை சொல்லுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காத. என் குழந்தைகளுக்கு கண்டாலே உனக்கு பிடிக்காதே. ஏய் என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறீங்கப்ப? ஆளுக்கு இப்படியே பேசிக்கிட்டு தான் எப்போ சண்டையை முடிச்சுட்டு போறது? பேசாம சண்டையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகமா? சும்மா ஆளாளு கத்திக்கிட்டே கிடக்குறீங்க. ஒரு மனுஷன் வீட்டுல தூங்குறதா என்ன? என்ன இவங்க 2 பேர்னால தூங்க முடியல, அதனாலதான் வெளியே வந்து நின்று சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இருங்க, நான் வெளியே வந்ததுக்கு ஒரு சண்டையாவது பார்த்துட்டு தான் போவேன். சண்டை போடுங்கம்மா, நீங்க பாக்குறேன் நானு. ஆளில பாரு, ஒரு மனுஷன் நிம்மதியா வேலைக்கு போயிட்டு தூங்க முடியுதா? எப்பப்பா என்ன கிராமம் வச்சு என்னை கடைசி முடிவு பார்த்துக்க. அந்த 2 பிள்ளைகளையும் இங்க வீட்டுக்கிட்ட வந்து விளாடக்கூடாது பார்த்துக்க, அங்கிட்டே விளாடணும். இதுதான் நான் முதலும் கடைசியா சொல்றது பார்த்துக்க. இதுக்கு மேல அங்க வந்தா நான் வேற மாதிரி பேச வேண்டியது வரும், போங்க அங்கிட்டு. அடடா உங்க சண்டையை முதல் நிறுத்துங்க. அங்க பாத்தீங்களா யாரோ ஒரு பூசாரி வந்திருக்கிறாரு. அந்த பூசாரி நம்ம கிராமத்துல என்ன வாக்கு சொன்னாலும் அப்படியே நிறைவேறுமா. வாங்க வாங்க, அந்த பூசாரிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வேணுமோ கேட்கலாம், வாங்க வாங்க. அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒரு வேண்டுதலை வச்சாங்க. ஐயா பூசாரி ஐயா, எங்க கிராமம் முழுக்க இன்னும் செழுமையா செழிக்கடு பார்த்துக்க. இப்பவும் பசுமையா தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் நல்லா செழுமையா செழிக்கணும். நீங்க ஒரு வாக்கு கொடுத்தா அது அப்படியே நடந்துன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு அந்த வாக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எது, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கணுமா? இந்த கிராமத்துல இருக்கிற யாருக்கும் நான் வாக்கு கொடுக்க மாட்டேன். இந்த கிராமமே ஒரு மோசமான கிராமம். இந்த கிராமத்துக்கு பசுமையாலாம் வாழணும்லாம் நான் நினைக்க மாட்டேன். இந்த கிராமம் முழுக்க நாளைக்கே பஞ்சக்காடா மாறப்போகுது. எல்லாமே பசுமையா இருக்குது, பூரா வெளுத்து போகட்டும். இது என்னோட வாக்கு. ஐயோ கடவுளே, இப்படி சொல்லிவிட்டாரே. ஐயோ உங்க வாயால அப்படி சொல்லிடாதீங்கய்யா, இங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கடவுளே என்ன பண்றது, இவர் இப்படி சொல்லிவிட்டாரே. ஐயா தயவு செஞ்சு உங்க வாக்க மாத்தி பேசுங்கய்யா, இப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. ஐயா தயவு செஞ்சு கெஞ்சு கேட்குறோம், இப்படிலாம் வாக்கு விடாதீங்க. உங்க வாயால் அப்படி சொல்லலாமா? நீங்க தான் எங்க கிராமத்துக்கு பசுமையா இருக்கணும்னு வாக்கு விட்டுட்டு போனீங்க. அதே மாதிரி எங்க கிராமம் பசுமையாவே தான் இருக்குது. இப்போ வந்து இப்படி வாக்கு விட்டா என்னங்கய்யா அர்த்தம்? ஆனா அவங்க எவ்வளவு கெஞ்சியுமே அவர் அந்த வாக்க திரும்ப பெறல. அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள்லயே அவங்க கிராமத்துக்கு பஞ்சப்பாட்டு ஓட ஆரம்பிச்சது. அட கடவுளே, அவர் சொன்ன மாதிரி பாத்தியா, பூரா வயல்ல காஞ்சு போய் கிடக்குது. இனிமேல் தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட போறோம்னு நினைக்கிறேன்.
இப்படி வயல்ல இருந்தா என்ன பண்ண முடியும்? இதுல எப்படி நம்ம விவசாயம் பண்ண முடியும்? ச்சே, வறண்ட பூமி மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு மாசம் ஆக போகுது இதோட. மழை என்ன வந்த படக்கான கடவுளே, எங்களுக்கு ஏன் இப்படி சோதனை? அந்த கிராமம் முழுக்க ஒரு சொட்டு தண்ணி இல்லாம ரொம்ப பாடா பட ஆரம்பிச்சாங்க. நாளடைவுல போக போக அவங்களுக்கு சாப்பாடு தட்டுப்பாடும் அதிகமா வந்துச்சு. விவசாயம் சரியா இல்லாதனால அவங்களுக்கு சாப்பாடு தட்டுப்பாடு வந்தது. குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுகவும் ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ரோட்டோரமா போய்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ கடவுளே, எல்லாம் ஓடி வாங்க, இந்த பொண்ணு பசி பட்டினியால மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ ஓடி வாங்கம்மா, ஓடி வாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாரும் கொஞ்சம் தண்ணி குடிச்சு அவளை எழுந்திருச்சு உட்கார வச்சாங்க. ஏமா போதும், இதுக்கு மேல நம்ம ஊர்ல இருக்க குழந்தைகள்லாம் நோய் வாய்ப்படுறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீங்க எல்லாம் என்னமோ பண்ணிக்கங்க. நான் ஒரு முடிவு வச்சிருக்கிறேன். அந்த முடிவுக்கு செயல்படுறவங்க மட்டும் என் கூட நில்லுங்க, இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கிராமத்துல ஏதாவது திருவிழா வந்தா சமைக்கிற இடம் இருக்கு பத்தியா, ஒரு பெரிய இடம். அங்க நாளைக்கு நீங்க உங்க வீட்டுல இருக்க சின்ன சின்ன ஜாமான் பொருள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. எல்லாத்தையும் கொட்டி நம்ம முழுசா சமைச்சிருவோம். அதுல வர சாப்பாடை நம்ம எல்லாரும் பகிர்ந்துண்டு சாப்பிடுவோம். அப்படி இருந்தாதான் நம்ம கிராமத்துல பஞ்சம் கொஞ்சமாச்சும் குறையும். இதுக்கு செயல்படுறவங்க மட்டும் என் கூட நில்லுங்க, இல்லைன்னா கிளம்புங்க. காலையில வெள்ளனே யார் பொருளை கொண்டு வரான்னு பாக்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் பொருள் உங்க வீட்டுல இருக்க சின்ன சின்ன பொருளை கூட எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் போட்டு நம்ம சமைச்சு போடலாம். அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்க முக்கியமான ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு. காலையில விடிஞ்சதுமே இதுக்காக அவர் ரொம்ப நேரம் காத்திருந்தாரு. ஆனா அவர் நினைச்சது போல எந்த மக்களும் அந்த இடத்துக்கு வரல. நம்ம எவ்வளவு தூரம் சொன்னோம், எப்படியாச்சும் எல்லாரும் பொருளை கொண்டு வாங்கன்னு. இப்படி எல்லாரும் இருக்கிறாங்களே. ஒற்றுமையா சேர்ந்து எல்லாரும் சமைச்சு எந்த பாதகமும் இல்லாம சாதகமும் இல்லாம சாப்பிடலான்னு பார்த்தா இந்த மக்கள்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இவங்கள நம்பி காலையில இருந்து இங்க நின்ன பாரு, என்னைய சொல்லணும். அப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தவ மட்டும் தனக்கான பொருளை எடுத்துட்டு வந்து கொடுத்தா. ஐயா, எங்க வீட்டுல கடைசியா இருந்த காய்கறி இதுதான்யா. இங்க பாருங்க, இதுல இருக்குது. இதை எப்படியாவது வச்சுக்கோங்க. இதை வச்சு ஏதாவது ஒண்ணு சமைச்சுக்கலாம். பரவாயில்லம்மா, நான் கூட எதுவும் யாரும் வரமாட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீயாச்சும் வந்தியே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஆனா இது வரைக்கும் யாரையுமே காணோமே. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பாட்டியும் வந்தாங்க. ஐயா, என்னால முடிஞ்ச பொருளா கொண்டு வந்திருக்கிறேன். இதை வச்சு என்ன சமைக்க முடியுமோ சமைச்சுக்கலாம் ஐயா. நாங்க 2 பேர் தான் இருக்கோமா, வேற யாரும் வரலையாக்கும். அப்படி சொல்லி வாய மூறதுக்குள்ள அந்த மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க. அடடே, நம்ம கிராமமா இது? உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் கூட யாரும் வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்க கொண்டு வந்த பொருளா வச்சு இன்னைக்கு சமைச்சு எல்லாரும் பகிர்ந்துண்டு சாப்பிடுவோம், சரியா? அப்ப யாருமே சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட மாட்டாங்க. வாங்கம்மா, சமைப்போம் வாங்க. எல்லா காய்கறியும் இருக்குங்க. அந்த தலைவர் சொன்ன மாதிரியே அங்க இருக்கவங்க எல்லாருமே கேட்டு செயல்பட்டாங்க. அவங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சு சாப்பாடு பொரியல் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இரவு நேரம் ஆனதுமே அங்க இருக்கவங்க எல்லாரும் மொத்தமா பகிர்ந்து உண்டு சாப்பிட்டாங்க. இப்படி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலே மழை ஜோரா அடிக்க ஆரம்பிச்சது. இத்தனை நாள் வரைக்கும் மழை வராத அந்த கிராமத்துல அன்னைக்கு நல்லா ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இத பார்த்த மக்கள் எல்லாத்துக்கும் ஒரே வியப்பா இருந்தது. அடடா கடவுளே, மழை வருது. இத்தனை நாள் நம்ம கிராமத்துக்கு எந்த மழையும் வரலையே. ரொம்ப நன்றி உங்களுக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அந்த சாமியார் நமக்கு எதுக்காக சாபம் விட்டாருன்னு இப்போதான் புரியுது. நம்ம கிராமத்துக்குள்ள என்ன பசுமையா இருந்தாலும் நமக்குள்ள எந்த ஒற்றுமையும் இல்லாம எல்லாரும் அடிச்சுக்கிட்டு கிடந்தோம். அதனாலதான் அந்த சாமியாருக்கு பிடிக்காம அப்படி சாபம் விட்டுட்டு போனாரு. இப்ப நம்ம கிராமத்துல எல்லாரும் ஒற்றுமையா இணைஞ்சிட்டோம். அதனாலதான் அந்த சாபம் பெறப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம கிராமத்துல திரும்பவும் பழையபடி மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழையை எல்லாரும் கொண்டாடுங்க. இனி நம்ம வாழ்க்கையில எப்பவும் ஒற்றுமையா இருப்போம். அப்பதான் கடவுள் நம்ம கிராமத்தை இன்னும் செழிப்பா வைப்பாரு. அன்னிலிருந்து இந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு பொருள் என்ன இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி உதவி செஞ்சா அவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. நீங்களும் எல்லாருமே என்னைக்குமே ஒத்துமையா இருக்கணும், யார் கூடயுமே சண்டை போடாம. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.